நமக்கு எதிரி இருக்கக்கூடாது. இருந்தான்னா அவன் எதிர்க்க கூடாது. எதிர்த்துட்டான்னா அவனுக்கு எதிர்காலமே இருக்கக்கூடாது. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த சிவண்டா விஜே. இந்த வேலையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்ட மேட்ச் தான். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் கேம் இருக்கும் விசாஸ் எல்எஃப்சி. உங்களுக்கே தெரியும், நம்ம ஏற்கனவே உங்களை விளையாண்டுருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா கெஸ்ட் ஆட கொடுத்துருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடி கொடுத்துருந்தோம், நீட்டாக ஆடி கொடுத்துருந்தோம். பாருங்கள், வேறு லெவலில் மேட்ச் இருக்கும். இது மட்டும் மேட்ச் விளாண்டுருக்காடான்னு கேட்டால் நம்ம கில்டு கூட விளாண்டுருக்கேன். ஆனால் ஆப்பனண்ட் கில்டு கூட இன்ன வரைக்கும் நான் விளாண்டது கிடையாது. ஏன்டா விஜய், இப்போ வந்து இப்படி ஒரு 2-3 நாளாக ஒரு வாரமாக வீடியோ போடாமல் இப்போ திடீர்னு வந்து வீடியோ போட்டு நீ பேசினா நாங்கள் காது கேட்போமா அப்படின்னு நினச்சிங்கன்னா சாரி நம்ப, கோச்சிக்காதீங்க. நம்மளுக்கு பர்சனலாக ஒர்க் இருந்துச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிடுவாங்க கன்ஃபார்ம்டு. அவங்களும் பார்த்தா சலைச்சவங்க இல்லை. எல்எஃப்சி வேறு லெவலில் விளாண்டுருப்பாங்க. பாருங்களேன், என்னெல்லாம் கதரை விட்டுருப்பாங்க. வேறு லெவல் அழுத்தி புட்றா, சாபவே இல்லை. சரி, ஓகேன்னு கீழே அழுத்தி விட ஓடே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே அழுத்தி பிடிச்சி ஆள் முடிச்சிட்டேன். துமுறு கொடி எடுத்து குத்துறது இது நம்மள்கிட்ட. ஆனால் நம்மளுக்கு அவனுக்கு தெரியாது போல். நம்ம அந்த வீடியோ பார்த்துக்க மாட்டான் போல். நம்ம தான் கொடி குத்துறேன் அவங்கள்ட்ட வாங்கிட்டோமே. பாருங்கள், வேறு லெவலில் நம்மளும் அவங்க கொடியை குத்துவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. கீழே இருக்க பெல்லுக்கான ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். அது நான் சொல்லி தெரியாதில்ல, உங்களுக்கே தெரியும். யூடியூப் பார்க்குறீங்க அதனால் உங்களுக்கே தெரியும். அப்படியே அந்த சிவப்பு கலரில் அப்படியே மினுமினுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக தொட்டு விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வழியாக வந்து நம்மளை அழுத்தி விட்டாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிட்டோம் பாருங்கள். டவுன் ஆகிட்டோம், அழுத்தி பிடிச்சிட்டேன். ஆள் பார்த்தா நோம்பு கேரக்டர் ஏன்டா வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா கேரக்டர் ஸ்கில்ல ஆஃப் பண்ணி விட்டாங்க. சரி விடு, நம்ம கேரக்டர் ஸ்கில்ல ஆன் பண்ணால் தான் விளாடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை நண்பா. பாருங்கள், வேறு லெவலில் தான் நம்ம டீம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு லெவல் பிளேயர் தான். பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிளேயர் தான். அவங்களும் சலைச்சவங்க இல்லை. நம்ம இந்த ரவுண்டு எப்படி விளாண்டுருப்போம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அப்படியே நம்ம ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இன்ட்ரோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 0க்கு 2 இருக்குது. நம்ம 0 அவங்க 2 இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு வேறு லெவலில் இருக்கும் பாரு நண்பா. நம்மளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்பையும் பார்த்தீங்கன்னா பின்னாடி சுற்றி வர்றது, முன்னாடி சுற்றி வர்றது, அப்படியே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறது. நானும் எவ்வளவோ சொல்கிறேன், ப்ரோ இங்கிட்டு வந்துட்டான் பின்னாடி வந்துட்டான் ப்ரோ அப்படியுமே. என்னடா விஜய் சாவே இல்லை, எத்தனை அடி அடிக்கணும் வேலை பாருங்க. நம்மளுக்கு டவர் பக்கம் ஆயிடுச்சு, 400-500 போயிடுச்சு. நம்ம டக்குன்னு இங்கிட்டு ஓடிடுவோம். நல்ல வேலை நம்மளே டவுன் பண்ணலை. டக்கு பார்த்தா மறுபடியும் டவர் வந்துடும். ஒரு அட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டி வலுவாக அடிப்போம். இங்கேக்குள்ளே பாருங்களேன், அவன் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கான். சரி குளோவால் விளாடான்னு சொல்லிட்டு ஒட்டப்போம் பாருங்கள். அப்பா அவன் வேறு லெவலில் தாண்டி ஓடிட்டேன். அங்கே 2 பேர்த்தையும் சமாளித்து நான் ஓடிட்டேன். இங்கேனுக்குள்ளே பாருங்களேன், இங்கேருந்து இங்கே ஓடுவான் பாருங்கள். இங்கிட்டு ஒருத்தையும் வந்துடுவான். அப்போடு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடனே நம்ம கில்லை எடுத்துகிட்டு அவன்கிட்ட வந்து MP5 எடுத்துருவான். MP5 எடுத்துகிட்டு ஓடுறான்ட்டு UMPயா எடுத்துகிட்டு இது MP5 தான் நண்பா. இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஓடிட்டுருப்போம். குளோவால் போட்டு ஏறி போயிட்டுருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பாட்டுக்கு இந்த ஜன்னல்கிட்ட ஓடிட்டுருப்பேன். இங்கே ஒருத்தன் வந்து நின்றுவான். ஐட்டடா பாவத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஆளை காணா அப்படின்னு பார்த்து டக்குன்னு பார்த்தா வெளியில் போவான். அவன் எங்கடான்னு பார்த்து தேடிட்டு கிடப்போம். அப்பையும் பார்த்தீங்கன்னா அதுக்கான பின்னாடி போட்டால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் ஓடிட்டு இருப்பான். அங்கே ஒருத்தனுக்கு செம்ம டேமேஜ் நம்ம கொடுத்துருவோம். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட நம்ம இங்கிட்ட ஏறி ஓடிட்டு இருப்போம் பாருங்கள். இங்கே பாருங்களேன், சரியான பிளட்டு குறைஞ்சிடும். எவன்டா அடிக்கிறான்னு தெரியல, பின்னாடி வந்து அடிக்கிறாங்க. அது வந்து தான் கருப்பு சோக்கா தான் பின்னாடி வந்து அடிக்கிறான். இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டா பார்த்தீங்களா. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா MP5 எடுக்கிறதுக்கு இது பிஸ்டலை வச்சு எடுத்துட்டு கிடப்போம். அதுதான் எங்கள் ஹைலைட்டே. சரி டக்குன்னு ஒரு மெடிக்கல் ஃபிட்டை ஏற்றுறான். இங்கேக்குள்ள ஒரு மெடிக்கல் ஃபிட்டை ஏற்றுனால தான் நம்ம உதவிச்சு முன்னாடி நானும் எலிமினேட் ஆகிருப்பேன். பாருங்கள், குளோவால் போட்டுட்டோமா. இங்கேக்குள்ள என்ன பண்ணணும் பாருங்கள். நல்லா ஜோனு ஆள் பக்கத்தில் இருந்தானா குளோவால் நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. போட்டுகிட்டே இருந்து பக்கத்தில் போயிருங்க. அப்படியே சுற்றிக்கிட்டே பக்கத்தில் போயிருங்க. அப்படியே ஒரு ஜோனில் தள்ளி விட்டுருங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆள் உள்ளே வந்துடுவார். ஒரு அடி பாருங்கள். இந்த நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏன்டா அமௌண்ட்டு போகலான்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து என்கிட்ட எமௌண்ட்டு போடுன்னு சொல்லலை. என்கிட்ட நான் கேட்டேன் எமௌண்ட்டு போடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அவங்களும் போட்டிருக்காங்களே ப்ரோ அப்படின்னேன். அவங்க வந்துட்டு எமௌண்ட்டு போடுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. நான் வந்துட்டு அப்படி மைக் அந்த நேரம் பார்த்து நான் டக்குன்னு டவர் வரல, நான் ஆஃப் பண்ணேன் கேட்டுட்டு. அதனால் எனக்கு தெரியலை. சரின்னு சொல்லிட்டு நான் இவங்களையும் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சப்போ இவங்க எமௌண்ட்டு போடலை. அதுக்கப்புறம் எனக்கு செம்ம சூடாகிடுச்சு. நான் தான் எமௌண்ட்டை போட்டு விட்றேன் ஃபஸ்ட்டாக. பாருங்களேன்,
எனக்குள்ள எத்தடா என்னடா விஜய் சவுஃப் எம்பி ஃபட்டி வச்சிருக்கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் என்கிட்ட அப்போலேருந்தே இருக்குது. இது ஃபஸ்ட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு எடுத்தது அந்த சவுஃப் எம்பி ஃபார்ட்டி தான். ஓசியில் கொடுத்த எம்பி ஃபார்ட்டின்னு நினச்சிடாதீங்க நண்பா. என்னோடய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். மிஸ் யூ ஐடின்னு சொல்லிட்டு கலெக்ஷன் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இந்த எம்பி ஃபார்ட்டி கன்ஃபார்ம் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக தான் இருக்கும். பார்க்காதவங்க அதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நம்ப மாட்டேங்கிறீங்க. அதனால் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பச்சை கலர் இப்போ ரீசெண்டாக எடுத்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் வந்து விளாண்டுருக்கேன். ரெட் கலர் எம்பி ஃபார்ட்டி நம்ம அதிகமாக எம்பி ஃபார்ட்டில் விளாட்றதுனால நம்ம எந்த எம்பி ஃபார்ட்டி வந்தாலும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது உண்டு. ஆனால் கோப்ரா எம்பி ஃபார்ட்டி எனக்கு பிடிக்கல, அதனால் நான் எடுக்கலை. அதையுமே போய் அப்டேட் பண்ணிக்கிட்டு டைமண்டை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் கோப்ரா எம்பி ஃபார்ட்டி எடுக்கலை. இந்த எம்பி ஃபார்ட்டினா நம்ம அப்டேட் பண்ண தேவையில்ல. ஆமாம் நண்பா. அதான் எல்லாமே டவுன் ஆகிட்டாங்க. அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேட்ச் நான் நினச்சேன், சரி ஆரம்பத்துலேருந்தே மேட்ச் இப்படி போயிட்டுருக்கடா, நம்ம ஜெயிக்கவே மாட்டோம் போல் அப்படி தான் நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, நான் அடி வெளுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்களே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா கிளாக் டவரில் பார்த்தீங்கன்னா அடைச்சி விட்ருவோமா, அடைச்சி விட்டுட்டு நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் டீம்மேட்டு அங்கே போயிட்டுருக்காரு. சரி இன்னும் பாடுறா ஆள் தெரியாரான்னு பாடுறா வரேன். நானும் பார்த்துட்டே இருப்பேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா சரன்னு ஏறி இங்கே வந்துட்டாங்க. நானும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் பண்ணுவேன். இங்கேனுக்குள்ள பாருங்களேன், இங்கே ஒரு ஆள் வந்துடுவார். கரெக்டாக நம்ம சந்திலே ஒரு ஆள் போடு. இவன் தான் நம்ம எமௌண்ட்லாம் போட்டுக்கிட்டே இருப்பான். போட்டு அழுத்தினாலும் எமௌண்ட்டால் அழுத்தி விடுவான். நான் டக்குன்னு அங்கிட்டு சைடில் போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டு கில் எடுத்து கொடுத்துருவாரு. நான் டீம்மேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கில் எடுத்து கொடுத்துருவாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கிட்டு இங்கிட்டு போய் இது அடைச்சி விட்ருவேன். ஏன்னா பின்னாடி ஒரு ஆள் வந்துடுவார். இங்கிட்டு பாருங்களேன், இங்கே ஒரு ஆள் வந்துடுவார். நம்ம ஒரு அடி அடிப்போம், டக்குன்னு மறுபடியும் இன்னொரு அடி அடிப்போம். அந்த கில்லு பார்த்தீங்கன்னா ஓசி கில் அடிச்சுக்குவாங்க. சரி விட பார்த்துக்கலாம், நம்ம டீம்மேட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆள் வருவார் பாருங்க. அடித்த மேட்சை முடிச்சிருவாங்க. அவங்க பாருங்கள் எமௌண்ட் போடாமலே நிற்கிறாங்கல்ல. நானும் அதான் நினைப்பேன், சரி எமௌண்ட் போடக்கூடாது போல். அவங்க மட்டும் ஒரே ஒரு ஆள் மட்டும் எமௌண்ட் போட்டுக்கிட்டே இருந்தார். எல்லோரும் எமௌண்ட் போடுறாங்க ப்ரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் இந்த ஆட்டத்துக்கு இல்லாமல் இன்னொரு ஆட்டத்தில் நான் கேட்பேன், எமௌண்ட் போடலாமா ப்ரோ அப்படின்னு கேட்பேன். எப்போ கேட்பேன் நான் அவங்களுக்கு வந்து அப்போ சொல்கிறேன். மேட்ச் பார்ப்போம், இன்ட்ரெஸ்ட்டாக வேறு லெவலில் போயிட்டுருக்கு பாருங்கள். 2-1 இருக்கா. இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆள்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பிளேயரு, வேறு லெவலில் வெறித்தனமாக விளாண்டாரு. இதே பாட்டி நம்ம வந்துட்டு சும்மா எடுத்து விளாண்டுட்டு இருந்தோம், அப்படியே கையை கொண்டு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 7-8 தான் போகுது. அந்த எம்பி பாட்டினா 20 கூட போயிடும், டக்குன்னு 8 போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எம்பி பாட்டி வச்சு தான் விளாண்டோம், குறலாம் சொல்ல முடியாது. இங்கே இருங்க இவனை எப்படி அடிப்பான்னு போட்டு பாருங்களேன். இது சும்மா போல். இங்கே இருங்க அழுத்தி விட்டேன் பாருங்கள். டக்குன்னு ஒரு இதை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ஒருத்தன் ஆடுவான் பாருங்களேன். லாங் ரேஞ்ச் ஒருத்தன் ஆடுவான். நம்ம எம்பி ஃபார்ட்டியை வச்சு கரெக்டாக தூக்கி விடுவோம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆள் நம்மளால் அடிச்சிருவார். ஹெட் ஷாட் அடிச்சிருக்காரு அவருக்கு. அதனால் ஹெட் ஷாட் வந்துருச்சு. இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. க்ளோவால் போட்டு நம்ம ஏறி போவோம். அவங்களும் சும்மா இல்லை, வெயிட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ளோவால் சென்டரில் ஏறி கரெக்டாக அவங்க ஆள் இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிக்கிறாங்க. கரெக்டாக ஹெட்டு போடும் நம்மளுக்கு. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பேக்கப் அடிச்சிடும். நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா வெளியில் நின்னாங்களா, ப்ரோ வெளியில் வா ப்ரோன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்மளும் வெளியில் வந்திருப்போம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க நம்மளால் ஒரு ஆள் டவுன் பண்ணிட்டாங்க. 2 பேர் சேர்ந்து நம்ம தாம்சன் வச்சுருக்கணும். இந்த இடத்துல தாம்சன் வச்சுருந்தோன்னா அழுத்தி தூக்கியிருப்பேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோவால் போட்டு பேக் அடிச்சிருவோம். பேக் அடிச்சுட்டு நின்று வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு ஆள் நம்ம டவுன் ஆகிட்டார். சரி இங்கிட்டு தானடா வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே நின்றுட்டுருப்போம். அப்போ தான் ஒரு ஆள் டவுன் பண்ணிட்டு வந்து அதையும் ரிவ்யூ பண்ணிட்டாங்க அவங்க. சரி ஓகே பார்த்தீங்கன்னா இல்லை அது ரிவ்யூ பண்ணல. அதுக்குள்ள நம்மளுக்கு இல்லை எடுத்துகிட்டு போல். இங்கே வந்துட்டார் பாருங்க. நம்மளை அழுத்தி பிடிச்சிடும் அப்படின்னா இருக்கவங்க பாருங்க எப்படி அழுத்துறான் பாருங்க. போட்டு அழுத்தி தள்ளுறான். MP5 போட்டு அழுத்தி தள்ளுறாரு. ஓட்ட அழுத்துறான். நம்ம ஆள் வருங்க வச்சார். ஓபி பாய் ஓபி வேறு லெவலில் இந்த எம்டன் அடித்தார். அப்பயும் இவர் அழுத்தி பிடிச்சிடுவார் பாருங்கள். இப்போ பாருங்கள் டக்குன்னு நம்மளால் வெளியில் போயிடுவார். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஆப்போனண்ட்டில் 2 பேர் இருக்காங்க. நம்ம டீமில் பார்த்தா ஒரு ஆள் தான் இருக்காங்க. முடிச்சுட்டாங்க. கொடி உதிரார் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் என் பொறுமை இழந்துடுறேன் நண்பா. ப்ரோ நானும் எமௌண்ட்டு போட தான் ப்ரோ செய்வேன். அவன் எமௌண்ட் போட்டு விளாட்றான், நீங்கள் என்ன எமௌண்ட் போடாமல் விளாட்றீங்க. ஏன்னா அவங்க வந்து எமௌண்ட் போடுன்னு தான் சொன்னாங்க. நான் வந்துட்டு அப்படி நினச்சிக்கிட்டு ப்ரோ ஏன் ப்ரோ நீ எமௌண்ட் போடக்கூடாது கத்திட்டு கிடக்குற அப்படின்னு. ப்ரோ அதெல்லாம் எமௌண்ட்லாம் போடலாம் ப்ரோ, நீ போடு ப்ரோ. அப்போ இங்கே கூட பாருங்களேன் ஒரு ஓசிக்கல் செம்மையாக ஓசிக்கல் அடிப்போம் பாருங்களேன். ஏன்னா நம்ம பால் பாவம் நம்ம பால் டேமேஜ் கொடுப்பாரு. நம்ம ஒரு அடி தான் அடிப்போம், அவர் செத்து போயிடுவார். சரி ஓகே டவுன் ஆயிடுவார். ப்ரோ அவனை நான் டவுன் பண்ணிட்டேன் ப்ரோ, என்ன ப்ரோ நீ பார்க்கவே இல்லையா ப்ரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் கத்துறேன் உள்ளுக்குள்ளே ப்ரோ க்ளோவில் உட ப்ரோ இங்கேக்குள்ளே ஒரு அடி அடிப்பேன். ஆள் டவுன் ஆயிடுவார். அவர் கஷ்டப்பட்டு அழுத்தி எடுக்கிறார். நம்ம இவரை பாருங்களேன் விரட்டி விடவே மாட்டேன் நான். விரட்டி அடிப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் இருப்பார் போல். அவர் இவரை டவுன் பண்ணிட்டார். சரி ஓகே இப்போ குத்துறா கொடியை. இப்போ நம்ம கொடியை எடுத்த ஏமாட்டோம். இப்போ குத்தி ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு கொடியை குத்தி எடுப்போம் பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். குத்தி எடு. இவக்கு ரொம்ப பண்ணுறான். அநியாயம் பண்ணி விட்டேன் மேட்ச்சில். ரொம்ப சூடு ஏற்றி பார்க்குறேன். போடு
அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேருக்கு நேரம் ஒருத்தன் வந்துடும். கரெக்டாக அவன் தாண்டம் வந்து கரெக்டாக நம்ம க்ளோவால் போட்டுருணும். ஏன்னா அவன் கரெக்டாக பேக்கில் வரும்போது நம்ம கரெக்டாக அடிச்சு விட்றணும். இது பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு சூப்பராக இருக்கும் நண்பா. இப்போ குத்துறா கொடியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமௌண்ட்டை போட்டு விட்டு ஓகே நண்பா. 4க்கு 4 போகுது. இந்த ரவுண்டில் யார் ஜெயிப்பான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க நண்பா. இது வரைக்கும் நம்ம சேனலில் திருட்டு செல்லக்குட்டி ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பா. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு வீடியோ இது வரைக்கும் நான் போடுறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஓபின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் நான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஓபின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அழுத்தி நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அவ்வளோக்கா. மேட்ச்சில் வெறும் டபுள் பேரல் மட்டும் தான் எடுத்து விளாண்டுருப்பேன் நண்பா. சரி இங்கே போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் பார்ப்பேன். இங்கே எனக்குள்ளே பாருங்கள் நண்பா, அவ்வா கூத்து நடக்கும் பாருங்கள். நான் கில்லனாச்சும் எடுத்திருப்பேன். இவங்க எமௌண்ட்டு போடு எமௌண்ட்டு ஒரு ஆள் தானே ப்ரோ, நீ எமௌண்ட்டு போடு ப்ரோ எமௌண்ட்டு போடு ப்ரோன்னு சொல்லுவாங்க. நானும் எமௌண்ட்டாக போட்டுக்கிட்டு இருப்பேன் பாருங்கள். வேலை வந்து நம்மளை அழுத்தி விடுவாங்க, எட்டு வச்சு விட்ருவாங்க. இப்போ உள்ள ஒரு ஆள் குதிப்பான் பாருங்கள், டீமையே முடிச்சிடுவேன். அவ்வளோதான், ஒரு ஆள் 3 பேர்த்தையும் முடிச்சிட்டேன். இப்போ குத்துறான் பாருங்கள் கொடியை. அடே எப்பா ஏன் நண்பா கேட்குறீங்க, கொடுமையான கொடுமை அது வந்துட்டு. அந்த மேட்ச் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிருக்க வேண்டியது. நம்ம பயில கொடி குத்துறேன் எமௌண்ட்டை போடுறேன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்து அவன் அழுத்திட்டான். அப்படியே வேறு லெவலில் அழுத்தி பிடிக்கிறாங்க. வேறுங்க எல்லாம் இந்த இடத்துல பாருங்கள். அங்கிட்டு அவங்க அங்கே அந்த பக்கம் ஃபுல்லாகவே பிடிச்சிட்டாங்க, நாங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாகவே பிடிச்சிட்டோம். நான் பார்த்துருவேன் ப்ரோ, இங்கே தான் ப்ரோ வராங்க, வா ப்ரோன்னு கத்துவேன். அப்போயும் பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்க வருவாங்க பாருங்களேன். நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் பாருங்களேன். என்னையே பார்த்துக்கிட்டே நிற்போம் பாருங்கள். கரெக்டாக வருவாங்க பாருங்கள். ஹாஃப் வாண்டில் ஒரு ஆள் அதுக்குள்ளேயும் டவுன் பண்ணிட்டார் நம்ம டீம்மேட்டு. பார்த்தீங்கன்னா கில்லை எடுத்து கொடுத்துட்டாரு. இங்கே வருங்க, இங்கே ஓடியாடுறாரா, சரி நம்ம பேக் அடிச்சிடுவான்னு சொல்லிட்டு பேக் அடிப்போம் பாருங்க. நம்பால் ஒரு ஆள் நான் பார்க்காம போயிடுவேன். சரி மொத்தம் வராங்களேன்னு சொல்லிட்டு பேக் அடிப்பேன். பார்த்தா நம்பால் இங்கேனக்குள்ளே ஒரு ஆள் மாட்டிக்கிட்டார் நம்மள்ட்ட. இப்போ பாருங்கள் எப்படி அடிப்போன்னு போடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் போல் ஒரு கொடியை குத்துறா அப்படின்னு கொடியை குத்த பார்ப்பேன். சரி கொடியை குத்துறா அப்படின்னு சொல்லிட்டு கொடியை குத்தி நம்ம வெளியில் போவோம். டக்குன்னு குளோவால் போட்டுவோம். விஜய் ப்ரோ அவன் ஒயிட்டை தான் ப்ரோ இருக்கான் பாருங்க. என்கிட்ட இருக்கானா என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆளே காணாமே ப்ரோ அப்படி கரெக்டாக நடுவில் வருவான். போடு ஓபி. இப்போ ஒரு கொடியை குத்தி எடுப்போம் பாருங்கள். வேறு லெவலில் போகுது. 5-5 இருக்குது நண்பா. இந்த ரவுண்டில் யார் ஜெயிப்பான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. மேட்ச் இது வரைக்கும் உங்களுக்கு வேறு லெவலில் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்போம் நம்ம. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னமும் டஃப்பாக இருக்கும் மேட்ச். இங்கே பாருங்கள் டவுன் பண்ணிட்டோமா டக்குன்னு டச்சா நம்ம ஆளுங்க பாருங்கள் க்ளோவால் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் அழுத்தி பிடிச்சி உள்ளே வந்துடுவாங்க பாருங்களேன். நம்ம எந்திரிச்சிடுவோமா டக்குன்னு அப்போ தான் க்ளோவால் போடுவான். டக்குன்னு அவன் வந்து உள்ளே வந்தது பார்த்தீங்கன்னா அழுத்திக்கிட்டே இருக்க தான் வரான் போல. நம்ம எந்திரிச்சோம் பாருங்கள், கன் எடுத்து டபுள் பேரில் எடுத்து ஒரு மண்டையில் ஒன்று வச்சுருந்தோம்னா அவன் அப்பயே டவுன் ஆகிருப்பேன். இப்போ பாருங்கள் அவன் எமௌண்ட் போடுவான் பாருங்களேன். எனக்கெல்லாம் வெறி ஆயிரம் என்ன சூடு ஏற்றிடுவாங்க தலைக்கு. ரொம்ப பண்ணுறாங்க ப்ரோ அழுவு அப்படின்னு சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க 6 நம்ம 5. இந்த ரவுண்டு என்ன ஆகும் பாருங்கள். வேறு லெவலில் நம்ம எஃபெக்டை போட்டிருப்போம். அதான் வெயிட் பண்ணி நின்றுக்கிட்டே இருக்கோமா, அவெல்லாம் கரெக்டாக எவ்வளோ அடைச்சி விட்றாங்க. நான் தான் சொன்னேன் அந்த ப்ரோட்ட, ப்ரோ நீ இங்கே வராத ப்ரோ அங்கே அடைச்சி விட்ருவாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அழுத்துறா ஒரு ஆள்னாச்சும் வெளியே வந்து மண்டையாக காட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அழுத்திட்டு கிடப்போம். அதான் வரவே இல்லை. சரி நம்ம இந்த சந்திலேருந்து மாட்டிக்குவோம். சந்தில் மாட்டிக்கிட்டு சரி இதை அழுத்தி பிடிப்போம். அதுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எனக்குள்ள பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நம்ம டீம் மாட்டி வேறு லெவலில் இந்த மேட்ச் எல்லாத்தையும் முடிச்சாங்க. ஒரு ஓபி ஓடு ப்ரோ, வா ப்ரோ ரிவ்யூ பண்ணு எங்கே ப்ரோ நீ இருக்கா, ரிவ்யூ பண்ணு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம காலு கடியிலே கிடந்திருக்காரு. சரி வரையும் ரிவ்யூ பண்ணி விட்டுருவோம். ஒரு கொடியை குத்துறா. இது பார்த்தீங்கன்னா 6 கார் நண்பா, கடைசி மேட்ச் நண்பா. இந்த ரவுண்டில் யார் ஜெயிப்பான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும். என்னடா கடைசி வந்துச்சு வந்து இப்போ கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கிறீடா அப்படிங்கிறியா நண்பா. ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இங்கேக்குள்ளே க்ளோவால் போட்டு அடைச்சிடுவோம். ஏன்னா பின்னாடி ஆள் வந்துடுவான்னு சொல்லிட்டு நம்ம இங்கே க்ளோவால் போட்டு நான் எப்போவே நினைக்குவேன். அப்போ தான் நான் சொன்னேன் ப்ரோ அவங்க சென்ட்ரு ஜோன் பிடிச்சி விளாட்றாங்க ப்ரோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அங்கே 2 பேர் இருக்காங்க ஒரே க்ளோவாலில். உங்களுக்கு தெரியல, நான் எனக்கு அந்த மேட்ச் அப்போ நான் பார்த்தேன். அந்த ஒரே க்ளோவாலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க. பேக்கில் ஒரு ஆள் அட்டாக் ஆடுறாரு. அதனால் நான் க்ளோவால் போட்டுக்கிட்டேன். க்ளோவால் போட்டு என்ன பண்ணுறேன், ஏறி பார்க்குறேன். சரி இது வேலைக்கு ஆகாது ப்ரோ, நான் சென்ட்ரு ஜோன் நான் பிடிக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். நம்ம பையில வேணாம் ப்ரோன்னு சொல்லுவாங்க. அப்பையும் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் நின்றுட்டுருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜோன் சின்னதாகிட்டே போகும்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ப்ரோ அப்படிம்பாங்க. ப்ரோ அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ப்ரோ, கடைசியில் அவங்க அழுத்தி பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க ப்ரோ அப்படிம்பேன். ஏன்னா அழுத்துறாங்க, டபுள் பேரலில் பக்கத்தில் இருந்தாலும் அடிக்கலாம், ஆனால் அவங்க அழுத்துறாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஏறி போயிடுவோம். வா ப்ரோ சென்ட்ரு ஜோனை பிடிச்சிக்கலாம் ப்ரோ, வா ப்ரோன்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளே நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அவங்கள. அங்கே பாருங்கள் க்ளோவால் போட்டு நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். எல்லாருமே பரவாயில்ல, லாஸ்ட்டு மேட்ச்சை வேறு லெவலில் நம்ம சொல்லி கேட்டு வந்திருக்காங்க, தோக்க விடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துடுவாங்க. நம்ம டீம்மேட் எல்லாருமே நம்ம பின்னாடி வந்து நின்றுவாங்க.
உலகால மட்டும் நீ போட்டு இடத்த மட்டும் பிடிச்சிக்க ப்ரோ, ஒரு ஆள் மட்டும் ஜோனை பிடிக்க போ ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன் அட்டாக் ஆடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இங்கனக்குள்ளே அட்டாக் ஆடி ஒருத்தனை டவுன் பண்ணிடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி காருங்க அழுத்துறாங்க பாருங்க, அழுத்தி பிடிக்கிறாங்க. நம்ம உழவு தான் கில்ல எடுத்துருவாங்க. சரி நம்ம அடுத்தால பார்ப்பாங்க. இவர் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கார். சென்ட்ரு சொன்ன நீ பிடி ப்ரோ, இப்போ எமௌண்ட் போடு ப்ரோ அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எமௌண்ட் போட சொல்லிக்கிட்டே இருப்பான். விடவே விடாத ப்ரோ, எமௌண்ட் போட்டுக்கிட்டே இரு ப்ரோ. ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். ஆனால் இப்போ என்ன நடக்கும்னு பாருங்களேன், அழுத்தி பிடிச்சிருவாங்க. இப்போ பாருங்கள், அழுத்தி பிடிச்சி நம்ம ஆளுங்க அழுத்தி பிடிச்சிருவாங்க. ஓகே நண்பா, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.